அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய 1/9/2025 முதல் நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் விவசாய கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக 5 பவன் நகைக்கடன் வைத்திருக்கக்கூடிய அனைத்து முழு நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுல நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி பெறுவதற்கும் தகுதி உள்ளவர்கள் யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யார் யாரு, அதை தெளிவா பிரிச்சு கொடுக்க போவதாகவும் அதோட நேம் லிஸ்ட் ஓகேங்களா, பெயர் பட்டியல் ஆன்லைன்லேயே வெளியிட போவதாகவும் தகவல் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம எந்தெந்த வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், எந்தெந்த வங்கிகள் இருந்தால் எத்தனை கிராமுக்குள்ள இருக்கணும், அது எல்லாமே தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்காக பயிர்க்கடன் வழங்கியதற்காக கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கிய பயிர்க்கடன்கள் அனைத்தும் அதுவும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து விவசாயிகளுக்காக பயிர்க்கடனை மீண்டும் பயிர்க்கடன் விவசாயிகளுக்கு கொடுப்பதற்காக வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே வாங்கிய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் தள்ளுபடி தொகையாக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ 2025-26 ஆண்டுக்கான இந்த 1.5 வருஷத்துக்குள்ள ஆட்சி முடிகிறதுக்குள்ள இந்த வேளாண்மை துறைக்காக மட்டும் கிட்டத்தட்ட 45,000+ கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க நலத்திட்டங்கள் உதவிக்காக. சரிங்களா? அது என்ன ஏதுன்றத தெளிவா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து இந்த நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் தள்ளுபடி தொகையாக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின தகவலும் மெயினா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோஸ், அப்டேட் வீடியோஸ், ஜாப்ஸ் வீடியோஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸ், பிரைவேட் ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் எல்லா அப்டேட்ஸுமே உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நமது சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. சொன்னபடி செஞ்சுட்டாங்களே. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டுல நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. இப்போ இந்த அது ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் வச்சது. இப்போ ஆட்சி முடியும் போது மீண்டும் நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நாங்க நகைக்கடன் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்வோம் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுவும் 5 பவுனுக்குள்ள இருக்கணும், 40 கிராமுக்குள்ள இருக்கணும்ன்றத நிபந்தனையா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது அதற்காக கிட்டத்தட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் தள்ளுபடி தொகையாக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதுல நகைக்கடன்களை தள்ளுபடி தொகையாக தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த நகைக்கடன்கள் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 6,000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதென தமிழக அரசுக்கு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறாங்க. இதுலயும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். கூட்டுறவு நிறுவனங்களில் 5 பவுனுக்கு உட்பட்டு நகைக்கடன் பெற்று 31/3/2021 வரை நிலுவையில் இருந்த நகைக்கடன் ரூபாய் 6,000 கோடி தள்ளுபடி செய்ய தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டது. அதன்படி 11.70 லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் 4,904 கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வைக்கப்பட்டுள்ளன. வெற்றிகரமாக இந்த நகைகள் அனைத்தும் மக்களிடம் வழங்கப்பட்டது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? 5 சவரன் வரையிலான கூட்டுறவு நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான மொத்தம் 51 விதமான
விவரங்களை பயனாளியிடமிருந்து தமிழ்நாடு அரசு பெற்றது. இதன் அடிப்படையில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 5 பவன் வரையிலான கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டார். தேர்தலின் போது திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்றாகும். இந்த வாக்குறுதி எப்போது நிறைவேற்றப்படும் என்ற கேள்வி தீவிரமாக எழுந்து வந்தது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் தொடக்கத்திலேயே இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சோ அடுத்ததா தகுதியின் அடிப்படையில் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். முழுமையான வழிகாட்டு நெறிமுறைகள் அதன் பின் வெளியிடப்பட்டது. மற்றும் மற்ற அடிப்படை விவரங்களை தொடர்பாக கடந்த ஆட்சியில் நிறைய முறைகேடுகள் நடந்துள்ளன. இது போன்ற முறைகேடுகளை தவிர்க்க எதிர்காலத்தில் வங்கி கணக்குகள் விவரங்கள் எல்லாம் கணினியில் ஏற்றப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறாங்க. அதோடு கூட்டுறவு வங்கிகள் அனைத்தும் இணைக்கப்பட்டு கோர் அடிப்படையில் இனி கூட்டுறவு வங்கிகள் செயல்படும். இது வங்கிகள் செயல்படுவதை எளிதாக்கும். முறையான தகுதியின் அடிப்படையில் இந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்டியலை அடிப்படையாக வைத்தே கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இதன்படி நகை கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த நகை கடன் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 6000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? எப்படிலாம் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையே தெளிவா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பயனர்கள் அதாவது இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக எப்படிலாம் தேர்வு செய்ய போறாங்க, தேர்வு செஞ்சிருக்கிறாங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்கன்னா, மொத்தம் 51 விதமான தகவல்களை வைத்து பயனர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா 2021ஆம் ஆண்டுல நகைக்கடன் தள்ளுபடி செய்யும் போது அவங்க நிறைய மக்கள் நிறைய முறைகேடுகள் செஞ்சுட்டாங்க. அதனாலதான் இந்த தடவை நிறைய செக்யூரிட்டியா நாங்க இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன முறைகேடுகள் நடந்தது அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒரு ரேஷன் அட்டையை வச்சு ஒரு குடும்ப உறுப்பினர்கள் 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேரு மேலயும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல ஒவ்வொருத்தர் மேலயும் தனித்தனியா 5 பவுன் வச்சுட்டு அதை தள்ளுபடி வாங்கிக்கிட்டாங்க. சோ இது எல்லாம் முறைகேடுகள் நடந்திருக்குது. இது எல்லாமே தடுப்பதற்காக தான் ஒரு நபர், ஒரு குடும்ப தலைவர், இல்லைன்னா குடும்ப உறுப்பினர் ஒரு குடும்ப அட்டையை வச்சு ரேஷன் அட்டையை வச்சு ஒருவர் மட்டும்தான் 5 பவுன் மட்டும்தான் ஒரு தடவை மட்டும்தான் தள்ளுபடி வாங்க முடியும் அப்படின்றத நிபந்தனையா கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி 51 விதமான ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஓகேங்களா, விவசாயிகளிடமிருந்து பிறப்ப யாரெல்லாம் அந்த கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடன் வச்சிருக்காங்களோ அதோட சான்றிதழ், எப்போ வச்சாங்க, எவ்வளவு வச்சாங்க, என்ன கிராம்ல வச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி அவங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதே மாதிரி அவங்களுடைய ரேஷன் அட்டை, ஸோ அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லா டீட்டெயில்ஸுமே ஓகேங்களா, வங்கி புத்தகம், வங்கி பாஸ்போர்ட் நம்பரு எல்லா டீட்டெயில்ஸுமே பாத்தீங்கன்னாக்க சேகரிக்கப்பட்டு அது எல்லாமே உண்மைத்தன்மையை கண்டறிந்து அதன் பின்னர் தான் இது எல்லாமே நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது இன்னமும் நமக்கு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். எல்லாமே இந்த முறைகேடுகள் நடக்காம இருப்பதற்காக தான். சரிங்களா? நகைக்கடன் வாங்கியவர்கள் பெயர் 5 சவரனுக்கு உள்ளே எவ்வளவு நகையை வைத்து கடன் வாங்கியவர்கள் இருக்கிறார்கள், கணக்கு எண், ஆதார் எண், கூட்டுறவு சங்க விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை சேகரித்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த தகவல்களை வைத்து பயனர்கள் தகுதியின் அடிப்படையில் குழுவாக பிரிக்கப்பட்டு இது எல்லாமே நேம் லிஸ்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்டேட்லாம் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மெயினான விஷயத்தை நான் சொல்லலை, என்னன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற்றதுக்கு அப்புறம் எப்பொழுது உங்க நகைகளை நீங்க மீட்டுக்கலாம் அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து உங்களுடைய நகைகளை நீங்க மீட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? தேங்க்யூ.